மற்றும் கணுவிடை பகுதிகள் உண்டு. நோட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் ஸ்டெம். நோட்ஸ் என்னென்னா அது வந்து ஒரு ஸ்டெம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. வேர் லீஃப் அரைசஸ் த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் டூ. அந்த எங்கே இலை தோன்றுகிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் நோடுன்னு சொல்கிறோம். த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் நோடு இஸ் கால்டு இன்டர்நோடு. இந்த இரண்டு கணுகளுக்கு இடைப்பட்டுள்ள பகுதி, தட்ஸ் இந்த தான். இரண்டு கணுக்களுக்கு இடைப்பட்டுள்ள பகுதி என்ன சொல்கிறோம் நம்ம இன்டர்நோடுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் ஆப்பிக்கல் அண்டு டெர்மினல் பட். டிப் ஆஃப் த ஸ்டெம் அது வந்து தண்டினுடைய நுனிப்பகுதியில் நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கு பேர் வந்து டெர்மினல் பட்டு. அண்ட் த பட் அட் த ஆக்சியல் ஆஃப் த லீவ்ஸ், இலை வளரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கு பேர் ஆக்சிலரி பட். ஓகே, இந்த பட்டுன்னு எடுத்தால் 2 டைப்ஸ் ஆஃப் பட்ஸ் இருக்குது. ஒன்று டெர்மினல் பட்டு, இன்னொன்று ஆக்சிலரி பட்டு. ஓகே, ஸோ டெர்மினல் பட்னா முனை மொட்டு, ஆக்சிலரி பட்டுனா அச்சு மொட்டு. சரியா? ஓகே. அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம். The stem support the branches, leaves, flowers and fruits. இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் கிளைகள் மற்றும் இலைகள், பூக்கள் மற்றும் பழங்களுக்கு சப்போர்ட் ஒரு உறுதுணையாக இருக்குது. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்டு மினரல் ஃப்ரம் ரூட் டு அப்பர் ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். வேரிலிருந்து என்ன செய்து தண்ணீரை உறிஞ்சி, தாது உப்புக்களை உறிஞ்சி தாவரத்தினுடைய பிற பாகங்களுக்கு அனுப்புகின்ற வேலையை இந்த ஸ்டெம் செய்யுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ், இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவை டிரான்ஸ்போர்ட் கடத்துகிறது டு அதர் பார்ட் த்ரூ ஸ்டெம். இந்த ஸ்டெம்பின் மூலமாக தாவரத்தினுடைய பிற பாகங்களுக்கு இந்த உணவை எடுத்து செல்கிறது. ஸ்டோர் ஃபுட் as the கேஸ் ஆஃப் சுகர் கோன், ஒரு சில தாவரங்கள் தண்டு பகுதியில் உணவை கூட சேமிக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன், கரும்பு. ஓகே, அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப். த லீஃப் இஸ் a green color. ஓகே, the flat expanded structure born on the stem at the node. இந்த இலை வந்து எந்த இடத்துல தோன்றுதுன்னா born on the stem at the node, அந்த கணு இருக்கக்கூடிய பகுதியில் தான் என்ன செய்யுது இலை வந்து தோன்றுது. The leaf has a stalk called petiole. இந்த இலையில் வந்து ஒரு காம்பு இருக்குது, அந்த காம்புக்கு பேர் வந்து petioles, இலை காம்புன்னு சொல்லி சொல்கிறோம், petioles. The leaf has a stalk that is called petiole, இலை காம்பு. The flat portion of the leaf is called leaf lamina. தட்டையான இலைப்பரப்புக்கு பேர் வந்து இலைத்தாள் அல்லது இலை பரப்புன்னு சொல்கிறோம். லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேடு, இலைத்தாள் அல்லது இலை பரப்புன்னு சொல்கிறோம். ஆன் த லேமினா, இந்த இலைப்பரப்பில் தெர் இஸ் எ மெயின் வெயின் கால்டு மிட்ரிப். சரியா? பிரதானமாக இருக்கக்கூடிய நரம்புக்கு பேர் வந்து மைய நரம்புன்னு சொல்லி பேர். அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப். அடுத்த வேறு சில நரம்புகள் அந்த மிட்ரிப்லேருந்து மைய நரம்பிலிருந்து கிளைத்து செல்லுகின்றன. ஓகே, த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் to the nodal region of the stem is known as leaf base. அந்த இலை வந்து நோடோட கனெக்ட் ஆகக்கூடிய ரீஜனுக்கு பேர் வந்து லீஃப் பேஸ், இலையடி பகுதி. லீஃப் பேஸ்ன்னு சொல்கிறோம், இலையடி பகுதின்னு சொல்கிறோம். ஓகே, லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் possesses a pair of lateral outgrowth on the base and either side of axillary bud. These are called stipules. ஓகே, ரைட். அடுத்து ஸ்டொமேட்டா அண்டு குளோரோஃபில். ஸ்டொமேட்டானா என்ன, குளோரோஃபில்னா என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். த green color of the leaf
இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் கலர்ட் பிக்மெண்ட் கால்டு குளோரோஃபில். இலைகள் வந்து பச்சை நிறமாக இருப்பதுக்கு காரணம் வந்து அந்த இலையில் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட், க்ரீன் பிக்மெண்ட், பச்சையம், அதான் வந்து காரணம். தட் இஸ் குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் இலைகள் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் த லோவர் சைடு ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங் நோன் அஸ் ஸ்டொமேட்டா. அந்த இலையினுடைய அடிப்பகுதியில் சிறு சிறு துளைகள் காணப்படும். ஸோ அந்த துளைகளுக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டா. சரியா? ஸோ இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. ஓகே. அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். The green leaves prefer food by the process of photosynthesis. இந்த green leaves வந்து photosynthesis மூலமாக என்ன செய்யுது? தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். இலை தாவரங்கள் வந்து சுவாசிப்பதற்கு இந்த இலைகள் பயன்படுகிறது. அண்டு கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன். அது வந்து நீராவி போக்கு, எக்ஸஸ் வாட்டர், அதை வந்து பிளான்ட்லேருந்து வெளியேற்றக்கூடிய பணியை இந்த லீஃப் வந்து செய்யுது. அது எதன் மூலமாக செய்யுதுன்னா ஸ்டொமேட்டா மூலம் இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து பிளான்ட்டில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரை வந்து பிளான்ட்டினுடைய ஒரு பிரான்ச்சில் வந்து நீங்கள் நுனிப்பகுதியில் கட்டி தொங்க விட்டுருங்க. ஸோ ஒரு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து உள்ளே அப்படியே வந்து பாலித்தீன் கவரில் ஒட்டி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் அதில் கவரில் வந்து படிஞ்சிருக்கும். சரியா? ரைட். ஓகே. அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஃப்ளவர்ஸ். இந்த பிளான்ட்டை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் பிளான்ட் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு மெயின் குரூப்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட் அண்டு நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள். பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சீடு. அந்த தாவரங்களுடைய விதையை பொறுத்து இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். Plants can be divided into two groups. ஒன்று இன்னும் angiosperm, இன்னொன்று வந்து gymnosperm. Angiosperm means மூடிய விதை தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடிய விதை தாவரம். ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரங்கள். ஓகே. ரைட். கேபிடெட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட்ஸ் எ பிளேஸ் டு லிவ். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அது உயிரினங்கள் வாழ்வதற்கு அதற்கென்று ஒரு இடம் வேண்டும். அண்டு ரீப்ரொடியூஸ், தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கும் ஒரு இடம் வேண்டும். சச் எ டெவலிங் பிளேஸ் இஸ் கால்டு ஹேபிடட்ஸ். ஸோ உயிரினங்கள் வாழ்ந்து அதனுடைய இடத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஹேபிடட்ஸ், அதாவது வாழிடம்னு சொல்கிறோம். இந்த வாழிடத்தை வி ஆர் கிளாசிஃபைடு இன்டு டூ குரூப்ஸ், அக்வாட்டிக் ஏரியா அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் ஏரியா. ஓகே. அக்வாட்டிக்னா கடல், டெரஸ்ட்ரியல்னா நிலம் சார்ந்த வாழிடம், கடல் சார்ந்த வாழிடம், அண்ட் தென் நீர் சார்ந்த வாழிடம். இன்னொன்று வந்து டெரஸ்ட்ரியல், நிலம் சார்ந்த வாழிடம். ஓகே. இந்த aquatic habitats includes area that are permanently covered by water. aquatic habitats-னா பெர்மனண்ட்டாக வாட்டரால் கவர் ஆகிருக்கும். அண்ட் சரௌண்டிங் ஏரியா that are occasionally covered by water. ஒரு சில நேரங்களில் எப்பயாவது ஒரு தடவை வந்து ஒரு டைம் வந்து அந்த பிளான்ட்ஸ் சுற்றி வாட்டர் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஹேபிடட்ஸ்க்கெல்லாம் aquatic habitats. There are two types of aquatic habitats. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடட்ஸ் அண்டு மெரைன் வாட்டர் ஹேபிடட்ஸ். ஓகே. ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடட்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்? லேண்டில் பார்க்கலாம். ஸோ பாண்ட், லேக், ஸ்ட்ரீம் அண்டு ரிவர், பூல், இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடட்ஸ். மெரைன் வாட்டர் ஹேபிடட்ஸ்னால் முழுக்க முழுக்க கடல்வாழ் உயிரினங்கள் தான் மெரைன் வாட்டர், கடல்வாழ் தாவரங்கள். அதுதான் நம்ம மெரைன் வாட்டர் ஹேபிடட்ஸ்னு சொல்கிறோம். தட் தென் டெரஸ்ட்ரியல் ஹேபிடட். டெரஸ்ட்ரியல் ஹேபிடட்ஸ் ஆர் த ஒன்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் த லேண்டு. நிலத்தில் காணப்படக்கூடிய அனைத்து வாழிடங்களும் டெரஸ்ட்ரியல் ஹேபிடட்ஸ் தான். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், காடுகள், கிராஸ்லேண்ட், புல்வெளிகள் அண்டு டெசர்ட், பாலைவனங்கள், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெரஸ்ட்ரியல் ஹேபிடட்ஸ் வாழிடங்கள்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் மேன்மேட் ஹேபிடட்ஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஹேபிடட்ஸ் கூட, வாழிடங்கள் கூட சில நேரங்களில் நம்ம டெரஸ்ட்ரியல் ஹேபிடட்ஸாக எடுத்துக்கிறோம். லைக் ஃபார்ம்ஸ், பண்ணைகள் அண்டு டவுன்ஸ், நகரங்கள் அண்டு சிட்டிஸ். ஓகே. அடுத்து வந்து பிளான்ட் அடாப்டேஷன் அண்டு மாடிஃபிகேஷன். அடாப்டேஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ்.
அடாப்டேஷன் என்னென்னா, அடாப்டேஷனுங்கிறது தாவரங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், வெசல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட் which help them to survey in the habitats that live in our long period. அந்த வாழிடத்துக்கு தகுந்தவாறு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, வாழுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கு, நீண்ட நாட்கள் வாழுவதற்கு ஏற்பாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், அடாப்டேஷன் சொல்கிறோம். ஓகே, தாவரங்கள் இந்த அடாப்டேஷனில் வந்து என்னென்ன பார்க்குறோன்னா, டென்ட்ரில் கிளைம்பர். Tendril is a twining climbs. பற்றுக்கம்பிகள். Tendril is a twining climbs. பற்றுக்கம்பிகள் ஆர்கன் சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ். வந்து தண்டு பகுதி வந்து ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து அந்த பகுதி வந்து ஒரு சில பகுதிகள் வந்து என்ன செய்யணும்னா, வேறு தாவரங்களை பற்றி கொண்டு அருகே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் இருந்ததுன்னா அதை பற்றி கொண்டு என்ன செய்யும், வளரும். லைக் ஏ பீஸ், பட்டாணி, ஓகே, பிட்டர் கார்டு, இதெல்லாம் வந்து டென்ட்ரில் கிளைம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் தென் ட்வின்னர், பின்னுகொடிகள்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் பின்னுகொடிகள். சம் பிளான்ட்ஸ்க்கு ஹவ் வீக் ஸ்டெம். ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். தே கேனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் ஆன் தேர் ஓன். அதை வந்து நேராக நிற்கவே முடியாது. தே மஸ்ட் கிளைம் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வ். அதுக்கு வந்து வளரணும்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்வோம், ஒரு குச்சி அல்லது பந்தல் மாதிரி போட்டு கொடுப்போம். எக்ஸாம்பிள் கிளிட்டோரியா அண்டு ஜாஸ்மின். கிளிட்டோரியா வேணும்ல சங்குப்பூன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து சங்குப்பூ. அண்ட் ஜாஸ்மின் வந்து மல்லிகை. இதெல்லாம் வந்து ட்வினர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் தென் தோன்ஸ். Leaves of some plants become whole or partially modified into sharp pointed structure. லீவ்ஸில் ஒரு சில பகுதிகள் வந்து என்ன செய்யும்னா, ஷார்ப் பாயிண்டட், வந்து முள்ளு மாதிரி மாறிக்கும். முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் மாறிக்கும். தட் இஸ் கால்ட் டோன் ஆர் ஸ்பைன்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் பர்பஸ். சரியா? ஸோ அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக என்ன, அதில் தன்னை சுற்றி ஒரு முட்களை ஏற்படுத்தி கொள்ளும். மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சது. அடுத்து நான் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பி விட்றேன். அடுத்து வந்து ஒரு லிங்க் அனுப்பி விட்றேன். ரெண்டையும் பாருங்கள். ரெண்டையும் பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த லெசனில் பார்க்கலாம்.